ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே எப்படி ஹேர் பேக்கான பவுட்ரு ரெடி பண்ணலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பவுடரை நீங்கள் ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பவுட்ரு வந்து கெட்டே போகாது. நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இது எப்படி என்னென்ன பொருள்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணணும்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தான். கருவேப்பிலை நம்ம முடியை நல்லா கருப்பாகவும் அடர்த்தியாகவும் வளர உதவி செய்யும். ரெண்டாவதாக நான் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். பச்சைப்பயிறு சின்ன கப்புக்கு ஒரு கப் அளவு நான் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். அடுத்தது வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயத்தில் வந்து நம்ம முடிக்கான அனைத்து சத்துக்களுமே இருக்குது, அதுக்காக தான். அடுத்தது பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் தான் எடுத்திருக்கேன். கருஞ்சீரகம் நம்ம முடியை நல்லா ஆரோக்கியமாக வளர உதவி செய்யும். இந்த 4 பொருளை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நம்ம எடுத்துருக்க பச்சைப்பயிரை போட்டுருவோம். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நான் சேர்த்துக்கிட்டேன். இதை லைட்டாக கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதை நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கருஞ்சீரகத்தையும் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதை வந்து மிதமான சூட்லேயும் 2 நிமிஷம் வறுத்து நான் எடுத்துக்கிறேன். எதுக்காக இதை நான் அடுப்பில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன்னா நம்ம அரைக்கும்போது இது வந்து நல்லா மையாக அரைக்கிறதுக்காக. நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்துவாங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இப்போ நான் அதை வறுக்கிறேன். இல்லைன்னா ரொம்ப கருகி போன மாதிரி ஆயிடும் கருவேப்பிலலாம். அதுக்காக தான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுலேயும் அந்த சூட்லேயும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதை நான் அப்படியே ஆற விட்டுட்டு இதை ஆறவும் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் போட்டு நல்லா மையாக அரைச்சி நான் எடுத்துக்கிறேன். இப்போ குறவரன்னு இருக்குது, கூட கொஞ்சம் நேரம் இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துக்கிட்டு இதை தனியாக ஒரு இதில் எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நான் மையாக அரைச்சி எடுத்துக்கிறேன்னு. இந்த மாதிரி ஒரு டப்பாவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி நம்ம ஒரு தடவை நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது கெட்டே போகாது. நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போதெல்லாம் இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நான் இப்போ எல்லாத்தையும் இது ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை வந்து நம்ம எப்படி ஹேர் பேக்காக நம்ம போடலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடரை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் அரிசி கழுவுன தண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வைக்கல, அதனால் சும்மா நார்மல் வாட்டரே இதில் ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு கட்டியோ இது இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதனால் வலுவலுன்னு இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா. ஏன்னா நல்லா நம்ம அரைச்சிட்டோம், அதுக்காக தான். இது வந்து நீங்கள் எப்படி ஹேருக்கு அப்ளை பண்ணணும்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தலையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஹேர் பேக்கை உங்கள் முடியோட வேர்க்காலில் நல்லா படுற மாதிரி நல்லா வேர் பகுதியிலேருந்து முடியோட நுனிப்பகுதி வரை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் பேக்கை வாரத்தில் 2 நாள் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் முடி சூப்பராக வளருங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.